டைம் ஆச்சுமா. நான் கிளம்புறேன். இரு அதுக்குள்ள என்ன அவசரம்? அம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி இந்த ஜூஸை குடிச்சிட்டு போ. ஷூ வேண்டாம்மா. என்ன இது டிஃபன் கூட சாப்பிடல, நீ இந்த குடி. வெறும் வயித்துல எல்லாம் போக கூடாது, இந்த குடி. பாக்கா போதும் போதும் போதும். புடி 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 புடி. பை 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 பை. பை. பாக்கா என்ன இன்ஸ்பெக்டர், இப்பதான் என்கிட்ட விசாரிச்சுட்டு இவனை கூட்டிட்டு போனீங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்ப திரும்பவும் அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் சொன்னதை வச்சுதான் நான் இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க வந்த மிஸ் ரதி தேவியும் இவங்க தீபிகா இல்ல இவனோட வைஃப் ரேவதி தான் அடிச்சு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேரும் ஏன் என் பொண்ணை பார்த்து ரேவதி ரேவதின்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியலன்னு உங்ககிட்ட சொன்னோம்ல, மறுபடியும் என்ன சார் சொன்னீங்க? ஒருவேளை இவனோட வைஃப் உங்க பொண்ணோட சாயல்ல இருக்கலாம், அதனாலதான் இவங்க டவுட் பண்றாங்களோன்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா நீங்க அவனோட வைஃப் மாதிரி சாயல்லாம் இல்ல, 100% அவங்கள மாதிரியே இருக்கீங்க. எதை வச்சு சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஒரு நிமிஷம், இந்த போட்டோவை நீங்களே பாருங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவங்க தான் அவனோட வைஃப் ரேவதி. இவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த தழும்பையும் கண்ணையும் தவிர பெருசா எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிசினஸ் விஷயமா டெல்லி போன நீங்க, ஐ மீன் அவங்க வைஃப் ரேவதி அங்க போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு கான்டாக்ட் லென்ஸ் வச்சுக்கிட்டு இவங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி புடுங்குற திட்டத்தோட யாரோ 2 பேர் அம்மா அப்பான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து மலேசியா ரிட்டர்ன் இவங்க பொய் சொல்றதா அவங்க டவுட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர், இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அதை நான் உண்மைன்னு நம்புறேன். அது மாதிரி இது ஒரு மிரக்கல் தான். இந்த போட்டோல இருக்கிறவங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்கிறது. மத்தபடி இவங்க சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது இவங்க 2 பேரும் ஏன் என்ன இந்த அளவுக்கு தொந்தரவு பண்றாங்கன்னு. இங்க பாருங்க, உங்க கன்ஃபியூஷனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், என்ன என்கிட்டயே சாமர்த்தியமா பேசி என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ தலை கீழே நின்னாலும் சரி, நானும் என் தம்பியும் நீ சொல்ற பொய்ய நம்ப மாட்டோமா? நீ ரேவதியே தான். ஒன்ன நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ ரேவதி தாங்கிற உண்மைய ஒத்துக்க. என்ன நீங்க எதை சொன்னாலும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு, இவன் நீங்க நினைக்கிற ரேவதி கிடையாது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க கிட்ட இந்த மாதிரி டீசென்ட்டாலாம் கேட்டா உண்மை வெளியில வராது. மொத்தமா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, உண்மை வெளியில வரும். ஹலோ, திஸ் இஸ் டூ மச். இன்ஸ்பெக்டர் சார்,
தயவு செஞ்சு இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இல்லனா உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஏய் என்னடி போலீஸே நீ மிரட்டுற? டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஆ? சரிடி சரி, உன் பூர்வீகம் மலேசியான்னு சொல்றல, அதுக்கான எவிடன்ஸ் காட்டு. என்னடி தெரு தெருன்னு முழிக்கிற? இத நான் கேப்பன்னு எதிர்பார்க்கலையோ? எவிடன்ஸ் காட்டினா நீ ரேவதியில நாங்க அப்ப நம்புறோம். என்னடி இதுக்கு என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? காட்டுறி உன் எவிடன்ஸ. என்னம்மா யோசிக்கிறீங்க? எவிடன்ஸை காட்டுங்க. சார், இவங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. இவங்களோட முட்டாள்தனமான குழப்பத்துக்கு நான் எவிடன்ஸ காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நான் ஒன்னும் மலேசியால வாழ்ற யாரோ ஒருத்தி கிடையாது. நான் ஒரு நம்பர் 1 பிசினஸ் உமன். ஐயோ, நீங்க கண்டவங்களையும் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட என்னோட பர்சனல் எவிடன்ஸ காட்ட சொல்றது நான் பெரிய அவமானமா ஃபீல் பண்றேன். ஏய், யார பார்த்து கண்டவங்கன்ற? ஹலோ, கேட்டுக்கிட்டு இருக்கல? இத பாருங்க, அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ண வேண்டியது என்னோட கடமை. தயவு செஞ்சு உங்க எவிடன்ஸை காட்டுங்க. நீங்க போய் எவிடன்ஸ் எடுத்துக்கோங்க. அம்மா, இது என்னுடைய மலேசியன் பாஸ்போர்ட். இது என்னுடைய மலேசியன் சிட்டிசன் கார்டு. இது ரெண்டும் எங்க அப்பா அம்மாவுடைய சிட்டிசன் கார்டு. நீங்களே பாருங்க. கொடுங்க. என்ன மேடம், இப்ப உங்க மேல இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எப்பவுமே கிளியர் ஆகாது இன்ஸ்பெக்டர். அதான் எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கா மேடம்? என்னது நீங்களே இப்படி கேக்குறீங்க? பணத்தை அள்ளி வீசினா இதெல்லாம் இன்னும் 1 ஹவர்ல உங்க வேலைக்காரனுக்கு கூட கிடைக்கும். சார், இதுக்கு மேலயும் இவங்க என்ன நம்பலனா இவங்க மேல நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன். தேவைப்பட்டா இந்த விஷயத்தை கமிஷனர் வரைக்கும் மூவ் பண்ணுவேன். அப்புறம் தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஏய், இங்க பாருங்க, உங்க குழப்பத்தால இவங்களை இன்சல்ட் பண்றது மட்டும் இல்லாம ஏன் டைமையும் வேஸ்ட் பண்றீங்க. இதுக்கு மேலையும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ இவங்களை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா போதும், அடுத்த நிமிஷமே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே நானே உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நீங்க எங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. தம்பி கிளம்புப்பா. மேடம் கிளம்புங்க. சாரி மேடம். இட்ஸ் ஓகே சார். பரவாயில்ல சார், நீங்க உங்க கடமையை தானே செஞ்சீங்க.
ஆனா ஒண்ணு சார், இவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு டவுட்டாவே இருக்கு. அவங்களால எனக்கோ என் பேரண்ட்ஸுக்கோ பிரச்சனை வருமோன்னு தோணுது. அப்படி ஏதாவது அறிகுறி தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ம், தேங்க்யூ சார். ஓகே. ஓகே சார். ஏய் என்ன இறங்கல? இறங்குடி. டேய் இறங்குடினா இறங்கு. ஏய் வாடி வெளிய. வெளிய வா. வெளிய வா. ஏய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? இறங்குடி. ஏய் உள்ள போங்க. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அக்கம் பக்கம் பாக்குறாங்க, உள்ள போடி. ஐயோ, ஏய் வா. ஏய் உள்ள போ, உள்ள போ. என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? எப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிற? ஏங்க நம்ம பொண்ணு விஸ்வா மேல ஆசைப்பட்டாங்கிறதுக்காக விஸ்வாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த நந்தினி கிட்ட இருந்து அவனை பிரிச்சு நம்ம கல்பனாக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுல நீங்களும் தானே குறியா இருந்தீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? காரியம் கை கூடி வர நேரத்துல இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாத்தி பேசலடி, இப்பதான் ரொம்ப சரியா பேசிட்டு இருக்க. எதுப்பா சரி? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து விஸ்வா மாமா தான் எனக்கு புருஷனா வரணும்னு தவ இருக்க. அதுக்காக இது வரைக்கும் நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏச்சி வாய மூடு. இப்படி பேச உனக்கு அருவருப்பா இல்ல? இந்த அருவருப்பு உங்களுக்கு இவ்வளவு நல்லா தெரியலையா? தெரியலடி, அதான் என் கண்ணை மறைச்சு வச்சிருந்தீங்களே. இப்பதாண்டி கடவுள் என் கண்ணை திறந்தான். முந்தா நாள் எனக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை வாக்குவாதமாகி கடைசியில அவன் என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவனை மயக்கி கூட்டு வர சொல்லி பெத்த பொண்ணையும் அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கியே, உனக்கு எல்லாம் என்கிட்ட பேச என்ன தகுதி இருக்குதுன்னு என்ன பார்த்து கேக்குறான். என்ன பதில் சொல்ற? என் மூஞ்சி எங்க கொண்டு விழிச்சுக்கிறது? 1000 பேர் 1000 சொல்லுவான். அதுக்காக நம்ம பொண்ணோட ஆசையை நம்ம நிறைவேற்றாம இருக்க முடியுமா? அப்பா இப்ப எதுக்கு அம்மா அடிச்சீங்க? ஏய் பேசாத, வயசு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஏண்டி பெத்த அப்பங்கிட்டயே பொண்ணை பத்தி தப்பா பேசி ஒருத்த இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கான்னு சொல்ற? அத கேட்டு கொஞ்சம் கூட மனசு உறுத்தல? நீ பேசுறதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இத பாரு, உங்க 2 பேருக்கு திரும்பவும் சொல்றேன், எப்போ விஸ்வா விஷயம் கோர்ட் வரைக்கும் போய் ஊருக்கே தெரிஞ்சதோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அப்புறமும் விஸ்வா கிட்ட இருந்து அவன் பொண்டாட்டியை பிரிச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் பெரிய அவமானம். அதனால உன் மனசை மாத்திக்கிட்டு நான் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுற வழியை பாரு. இதுக்கப்புறமா நான் விஸ்வாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட தான் வாழ்வேன்னு அடம் பிடிச்ச அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உனக்கும் தான் சொல்றேன், இனிமே விஸ்வா விஷயமா 2 பேரும் நினைக்கிறதே மறந்துடுங்க. என்ன மீறி ஏதாவது திட்டம் போட்டீங்க, தொலைச்சிருவோம் தொலைச்சு. ஐயோ கல்பனா, கல்பனா இங்க பாரு, அம்மாவை பாரு.
இது படி அழாதடி, அந்த மனுஷனுக்கு புத்தி பேசுக போச்சுடி, அதனால தாண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. கல்பனா, நீ ஒன்னும் கவலைப்படாதடி. இங்க பாரு, நீ 2 நாள் அமைதியா இரு. உன் அப்பா கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சு உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்டி. எப்படிமா முடியும்? அப்பதான் இவ்வளவு பிடிவாதமா இருக்காருல்ல, எனக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஐயோ, அந்த மனுஷ கோவத்துல எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாத. அவரு உனக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருவாரா, இல்ல நான் தான் விட்டுருவேனா? இல்லம்மா, இத பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம எப்பவும் போல விஸ்வாவை நினைச்சுக்கிட்டே இரு. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் பொறுப்புடி. உண்மையாவ சொல்ற? ஆமாண்டி கல்பனா, இங்க பாரு, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம உன் அம்மா சாக மாட்டேன்டி. தைரியமா இரு. எப்படிக்கா இந்த ரேவதி இந்த அளவுக்கு கிரிமினல் ஆனா? மலேசியன் பாஸ்போர்ட், சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் எப்படிக்கா கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கா? நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்தால, அதான் நம்மளோட கிரிமினல் புத்தி கொஞ்சமாவது வந்திருக்காது. கொஞ்சம் இல்லக்கா, நிறைய வந்துருச்சு. நம்ம பணத்தையும் நம்ம அறிவையும் வச்சுக்கிட்டு நம்மளே மிரட்டி பாக்குறாளே. இங்க இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாத பூனை மாதிரி இருந்தவ இப்ப போலீஸ் கூட வாட்ச்மேன் மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கா. ஏய், அவ யார எப்படி வேணாலும் டீல் பண்ணட்டும், இப்ப அது முக்கியம் இல்ல. அவ வாயாளி அவ ரேவதி தானு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் அவளை ஒத்துக்க வைக்க முடியாதுக்கா. அவதான் எல்லா செயலையும் பக்க செட்டப்போட இருக்காளே. அவளை ரேவதின்னு ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், அவளை நேரம் பார்த்து போட்டு தள்ளிடலாம். அவ விஷயத்துல இனிமே அந்த மாதிரி தப்பி தவறி கூட யோசிக்காத மகேஷ். ஏங்கா? இது ரொம்ப லேட். நாம அவளை தீபிகாவா ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல பார்த்தப்பவே எந்த ரியாக்ஷனும் காட்டாம நாம திரும்ப வந்திருந்தோம்னா, நீ சொல்ற மாதிரி நாம அவளை போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். அது நமக்கு புதுசு இல்ல. ஆனா நாம அவளை பார்த்ததும் தேவையில்லாம எமோஷன் ஆகி நாம அவ மேல சந்தேகப்படுறோம்னு போலீஸ் வரைக்கும் விஷயத்த கொண்டு போயிட்டோம். இனிமே தானாவே அவ தூக்க மாட்டிக்கிட்டு செத்தா கூட போலீஸ் நம்மள எந்த விசாரணையும் இல்லாம உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. அதனால அவ விஷயத்துல நாம ரொம்ப கவனமா டீல் பண்ணணும் மகேஷ். அக்கா, எனக்கு என்னமோ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஏன்னா ரேவதி இந்த அளவுக்கு எவிடன்ஸ் ரெடி பண்றதுக்கெல்லாம் ஒர்த் இல்லக்கா. அப்படின்னா அவ சொல்ற மாதிரி அவ மலேசியாலயே பிறந்து மலேசியாவிலேயே வளர்ந்து உலகம் முழுக்க பிசினஸ் பண்ற தீபிகா தானே சொல்றியா? அக்கா, எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. விஜய், இன்னொரு முறை உனக்கு அப்படி தோணுச்சு, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். அக்கா, ஏன்க்கா இவனை போய் மிரட்டிட்டு இருக்க? சின்ன பையன், அவன் மனசுல தோன்றத சொல்றான். விஜய், இங்க பாரு, சந்தேகப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா அந்த சந்தேகம் கூட நமக்கு தான் சாதகமா இருக்கணும். அதுதான் முக்கியம். புரியுதா? சரிக்கா. சரி, அவனை விடுக்கா. அந்த ரேவதி உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அந்த ரேவதியை ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. ரூட் கிடைச்சிருச்சு. நாளைக்கு கிளியர் ஆயிடும். புரியல, என்ன ரூட்டு? பிடிக்காதவங்களை பார்த்து மிரண்டு குறைக்கிற டாக் பிடிச்சவங்களை பார்த்தா மடியில விழுந்து விளையாடும். அந்த கான்செப்ட் படி பார்த்தா ரேவதிக்கு நம்ம யாரையுமே சுத்தமா பிடிக்காது. ஆனா
அவ அக்கா நந்தினிய அக்கா சூப்பர்க்கா. உண்மையாவே அவ ரேவதியா இருந்தா கண்டிப்பா அவ அக்காவை பார்க்கும்போது எமோஷனல கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுக்கா. அப்படியே கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் தங்கச்சியை பார்த்த சந்தோஷத்துல அந்த நந்தினி எமோஷனல் ஆகி கண்ணீர் விட்டு அவளை கண்ட்ரோல் மீற வச்சிருவா. இப்ப எப்படிக்கா அவங்க 2 பேரும் மீட் பண்ண வைக்க போற? வெப்பம் மீட் பண்ண வெப்பம்